अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இடமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் சக்கரத்தாழ்வாரை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் கருடாழ்வானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்று கருட பஞ்சாஷத் என்று வழங்க பெறுகிறது. கருடனை பற்றிய 50 ஸ்லோகங்கள் கொண்ட அற்புதமான ஸ்தோத்திரம் இது. அதிலே கருடனுடைய பெருமைகள், அந்த கருட மந்திரத்தினுடைய பெருமை, இதையெல்லாம் தொடக்கத்திலே அருளி செய்தவர். அதற்கு பிறகு கருடாழ்வான் அமுதத்தை கொண்டு வருவதற்காக தேவலோகத்திற்கு சென்ற பொழுது ஏற்பட்ட பரபரப்புகளையெல்லாம் பல ஸ்லோகங்களிலே விவரித்து காட்டுகிறார். அதிலே இப்பொழுது நாம் 20வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 20வது ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார்? கருடாழ்வான் அமுதத்தை கொண்டு வருவதற்காக அந்த சொர்க்கலோகத்திற்கு சென்றான் அல்லவா, அமுதம் வைத்திருக்கிற இடம். அந்த இடத்திலே அந்த கருடனுடைய அந்த செயல்கள் எப்படி இருந்தன என்று பார்த்தால் கருடனை மந்தரமலையோடு ஒப்பிடும்படியாக இருந்தன என்று. அதாவது கருடனுடைய செயல்கள் அவனை மந்தரமலையோடு ஒப்பிடுவதாக அப்படி இருந்தன என்று தெரிவிக்கிறார். மந்தரமலையை கொண்டுதான் பார்க்கடலை கடைந்தார்கள். அந்த பார்க்கடலிலிருந்து தான் அமிர்தமானது வெளியிலே வந்தது என்று பார்க்கிறோம். இப்பொழுது கருடன் அந்த அமிர்தத்தை எடுத்து வருவதற்காக செல்லுகிறபடியினாலே கருடனையும் மந்தரமலையும் ஒப்பிட்டு, அதுவும் இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லேஷம் மாதிரி வைத்து ஒரே சொற்கள் கருடனையும் குறிக்கும் மந்தரமலையும் குறிக்கும் என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். ஆராதப்யுத்திதைராவதமமிதஜவோதஞ்சத் உச்ரைஸ்ரவஸ்கம் ஜாதக்ஷோபம் விமத்தனன் திசி திசி தித்விஷதவாகினீஷம் க்ஷணேனா பிராம்யன் சவ்யாபசவ்யம் சுமஹதி மிஷதி ஸ்வர்கிசார்தே சுதார்த்தம் பிரேங்கன்னேத்ரஸ்ரீயம் நஹா பிரகடேது சிரம் பக்ஷவான் மந்தசைலஹா. இந்த ஸ்லோகத்திலே மந்தரமலையையும் கருடாழ்வானையும் ஒப்பிட்டு நோக்குகிறார். அவன் எப்படி இருக்கிறான் என்றால், அந்த அந்த கருடாழ்வான் நம்மை ஆராத் என்று முதலிலேயே தெரிவித்து விடுகிறார். அதாவது நம்மை அவன் இப்படியெல்லாம் ஆக்கட்டும் கட்டாட்சிக்கட்டும். என்ன தெரிவிக்கிறார் என்றால், சுமஹதி ஸ்வர்கிசார்தே மிஷதி, மிகப்பெரியதான தேவர்களுடைய கூட்டம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான், அப்பொழுதுதான் திருப்பார்கடலை கடைந்தார்கள். அது இங்கே கருடாழ்வானுக்கு முதலிலே அந்த சொற்களுக்கு உண்டான அர்த்தத்தை நாம் சொல்லுவோம். ஏன்னா தேவர்கள் கூட்டங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே அந்த அமிர்தத்தை இவன் கவர்ந்து செல்ல முயற்சி செய்கிறான் கருடாழ்வான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், சவ்யாபசவ்யம் பிராம்யன்னு, அந்த இடம் வலமாக அப்படி பறந்து செல்லுகிறான். அந்த இடத்துல அதாவது இடதுசாரி வலதுசாரி என்று சொல்லுவார்கள். திடீரென்று இப்படி பறத்தல், திடீரென்று இப்படி பறத்தல் என்று இப்படி விதவிதமாக பறக்கிறான் அந்த இடத்துல கருடாழ்வான். சவ்யாபசவ்யம் பிராம்யன்னு. அதற்கு மேலே அந்த பார்த்து கொண்டிருக்கிற பொழுது
தேவர்களெல்லாம் அங்கே சுற்றி நிற்கிறார்கள். ஐயோ, என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று. அப்பொழுது அங்கே இந்திரன் நிற்கிறான். அந்த இந்திரனுடைய பக்கத்திலே அவனுடைய ஐராவதம் என்கிற யானை இருக்கிறது. அப்யுத்தித ஐராவதம், ஓங்கி நின்ற யானை, அதுவும் அங்கே பக்கத்திலே நிற்கிறது. அதுக்கு மேலே அமிதஜவ உதஞ்சதுச்சைஸ்ரவஸ்கம், மிகவும் வேகமாக ஓடக்கூடிய உச்சைஸ்ரவஸ் என்கிற குதிரையும் அந்த இந்திரனுடைய பக்கத்திலே இருக்கிறது. அந்த சமயத்திலே இவன் என்ன பண்ணுகிறான்? திசி திசி ஜாதக்ஷோபம், இந்திரன் பார்க்கிறான். ஐயோ, என்ன நடக்க போகிறதோ தெரியலையேன்னு எல்லா திக்குகளிலும் பார்க்கிறான். அவன் கலக்கமடைந்தவனாய் இருக்கிறான். அவன் த்விஷத்வாகினீஷம், அந்த தேவர்களுடைய தலைவனான சேனை தலைவனான இந்திரன் அந்த இடத்திலே அப்படி இருக்கிறான். அவன் இந்த ஐராவதம் என்கிற யானை ஒரு பக்கத்திலே, உச்சை சர்வஸ் என்கிற குதிரை ஒரு பக்கத்திலே இருக்க, அவன் எல்லா திக்குகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று. அந்த சமயத்திலே இவன் என்ன செய்தான்? கருடாழ்வான் சுதார்த்தம் க்ஷணேன விமத்தனன், அந்த அமிர்தத்திற்காக ஒரு நிமிட நேரத்திலே எல்லாரையும் கலக்கி விட்டான் அந்த இடத்திலே. அதுக்கு மேலே இன்னும் என்ன செய்தானவன்? பிரேங்கத் நேத்ரஹா, அந்த தன்னுடைய சுழலுகின்ற கண்களை உடையவன், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கிறான் கருடாழ்வான். பக்ஷவான், பக்ஷவான் என்னால் அந்த சிறகுகளை உடையவனாயிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் ஆர் என்று கேட்டால் மந்தசைலஹா, அந்த கருடனாகிய மந்தர மலை என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல. நகா ஸ்ரீயம் ஸ்ரீயம் பிரகடயது, நமக்கு செல்வத்தை அவன் பிரகடயத்து கொடுக்கட்டும் அப்படின்னு. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய நேரடியான அர்த்தம். இது கருடாழ்வானை பற்றின அர்த்தம். இது இந்த சொற்கள் அனைத்தும் இன்னொரு விதத்திலே நாம் அதை பொருத்தி பார்த்தால் அப்படியே இது மந்தரமலைக்கும் பொருந்துகிறது. என்ன பொருந்துகிறது? சுமகதி சொர்க்கசார்த்தே மிஷதி, தேவர்கள் கூட்டங்களெல்லாம் கடலை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் இதே ஸ்லோகத்தை அந்த கடல் கடைகிற காலத்தில் மந்தரமலை என்ன செய்ததோ அதை சொல்லுவதாக இதே ஸ்லோகத்தில் இருக்கிற சொற்களை கொண்டு பார்ப்போம். அப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த மந்தரமலை என்ன செய்தது? சவ்யாபசவ்யம் பிராமியன்னு, கடைகிற பொழுது இடது பக்கமும் வலது பக்கமும் மாறி மாறி சுத்தும் அல்லவா, அப்படி அந்த மந்தரமலை அப்படி இருந்தது. அந்த சமயத்தில் என்ன கிடைத்தது என்றால், முதல்ல அப்யுத்தித ஐராவதம், முதலிலே ஐராவதம் என்கிற யானையை வெளிப்படுத்தியது. அதற்கு பிறகு அமித ஜவ உதஞ்சதுச்சைஸ்ரவம், அதற்கு பிறகு மிகவும் வேகமாக செல்லக்கூடிய அந்த உச்சைஸ்ரவஸ் என்கிற குதிரையை அது வெளிப்படுத்தியது. அதுக்கு மேலே திசி திசி ஜாதக்ஷோபம், எல்லா திக்குகளிலையும் அது கலக்கத்தை, அந்த கலங்கத்தை உண்டாக்குகிறது. கலங்கும்படியாக ஆகிவிட்டது, சமுத்திரத்தை அப்படி ஆக்கிவிட்டது. திவிஷத்வாகினீஷம், அப்போ அந்த தேவகங்கைக்கு தலைவனான அந்த ஸ்லோகத்தில் முதல்ல கருடனுக்கு சொல்லுகிற பொழுது இந்திரனை கலக்கினான் என்று பொருளாகிறது. அதே சொற்களை கொண்டு இங்கே பார்க்கிற பொழுது சமுத்திரத்தை கலக்கினான் என்று அப்படி பொருளாகிறது. அதுக்கு மேலே சுதாசார்த்தம் க்ஷணேன விமத்தனன்னு, அந்த மந்தரமலை அமுதத்துக்காக ஒரு கணத்திலே கடலை கலக்கி விட்டது. அதுக்கு மேலே பிரேங்கத் நேத்ரஹா, அந்த சமயத்தில் வாசுகி என்கிற பாம்பு அதை கடைகைகளாக கொண்டிருக்கிறபடியினாலே அதுவும் அப்படியே கலங்கி நிற்கிறது. அந்த சமயத்தில் பக்ஷவான் மந்தசைலஹா, அந்த மந்தரமலைக்கும் ஒரு சிறகு இருந்ததாம் அந்த காலத்தில், அதையும் சேர்த்து நினைத்து கொள்ள வேண்டும். ஆயினாலே மந்தசைலஹா, இப்போ மந்தசைலஹா அப்போ கருடாழ்வானுக்கும் சொல்லுகிறது, அது அப்படியே மந்தரமலைக்கும் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த மந்தரமலை போன்ற கருடாழ்வான் நமக்கு ஸ்ரீயம் சிரம் பிரகடயத்து, அந்த கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து மகாலட்சுமி வெளிப்பட்டாள். அது சீக்கிரம் நமக்கு பிராட்டியை தரட்டும் என மந்தரமலையை சொல்வது போலவும் கொள்ளலாம். அல்லது கருடாழ்வானை பார்த்தால் நமக்கு நல்ல செல்வத்தை அவன் கொடுக்கட்டும் என்று சொல்லுவது போல, இப்படி ஒரே சொல்லுக்கு இரண்டு பொருளை வைத்து மிக அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை வேதாந்த தேசிகர் அருளி செய்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 21வது ஸ்லோகம். இந்த 21வது ஸ்லோகத்தில் கருடாழ்வான் அங்கே அந்த அமுதத்தை கவருவதற்காக அங்கே சென்றான் அல்லவா அந்த சொர்க்கலோகத்திற்கு. அப்பொழுது தேவர்களெல்லாம் அவனை எதிரிட்டு வந்தார்கள், அந்த அமுதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, அதாவது கருடன் எடுத்துக்கொண்டு போகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது கருடாழ்வான் தன்னுடைய சிறகுகளை வேகமாக அப்படி அசைத்தான், 2-3 தடவை அசைத்தான். அசைத்த உடனே அது என்ன ஆயிற்று? அந்த சமயத்தில்
எல்லாவற்றையும் உதறிவிட்டானவன் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அஸ்தானேஷு கிரகாணாம் அநியத விஹிதானந்த வக்த்ராதிசாராः விஸ்வோபாதி வியவஸ்தா விகம விலுளித பிராகவாகாதிபேதாः வித்ரா சுத்ராம பக்த கிரக கலகவிதா அண்டஜேந்திரஸ்ய சண்டாः பக்ஷோத்க்ஷோபா விபக்ஷக்ஷபண சரபசாः சர்மமே நிர்மிமீரன். கருடாழ்வான் அந்த சொர்க்கலோகத்திலே அமுதத்தை எடுப்பதற்காக சென்ற பொழுது தேவர்கள் எதிரிட்டு வந்த பொழுது என்ன செய்தான்? தன்னுடைய சிறகுகளை அப்படி அசைத்தான், சிறகுகளை அப்படி உதறினான். அப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், உடனே அதான் சொல்ற சுத்ராம பக்த கிரக கலகவிதௌ, இந்த இந்திரனுடைய உணவாகிய அமிர்தத்தை எடுப்பதற்காக அவன் ஏற்பட்ட பொழுது அந்த இடத்துல ஏற்பட்ட போர், அந்த சமயத்திலே இவன் அந்த சிறகுகளை உதறின பொழுது என்ன ஆயிடுத்து? அஸ்தானே கிரகாணாம், அந்த கிரகங்களெல்லாம் ஒவ்வொரு கிரகம் ஒரு இடத்துல ஒரு சமயத்தில் இருக்கும் என்று அது சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் இவன் சிறகுகளை உதிர்த்தபடியினால என்ன ஆயிட்டு? அந்த கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கோ போய் விழுந்தது. அது அவர்கள் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டிலேயே நிற்காமல் வேறு வேறு இடங்களுக்கு மாறிவிட்டதாம். அநியத விகித அனந்த வக்திர அதிசாராக, என்ன ஆச்சு? வக்திரம் அதிசாரம் இதெல்லாம் அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எல்லாம் விலுளித்தா ஒழிந்து போய்விட்டதுன்றார். கிரகங்கள் இரண்டாம் வீட்டிலே இன்ன கிரகம் இருக்கணும், மூன்றாம் வீட்டிலே இன்ன கிரகம் இருக்கும் என்று கணக்கு சொல்லுவார்கள். ஆனால் இந்த கருடனுடைய சிறகுகளினுடைய அந்த வேகத்தினாலே அந்த கிரகங்களெல்லாம் இரண்டாம் வீட்டில் இருக்க வந்து 3ல் போய் விழுந்தது, 3ல் இருக்க வேண்டியது 5ல் போய் விழுந்தது என்று இப்படி மாறிவிட்டதாம். அதுக்கு மேலே இன்னும் என்ன ஆயிற்று என்றால், சூரிய சந்திரர்கள் கூட அந்தந்த இடத்துல இல்லை. சூரியன் இருந்தால் சூரியன் உதிக்கிற திக்கு கிழக்கு, சந்திரன் உதிக்கிற திக்கு மேற்கு என்று அப்படி திக்குகளை எல்லாம் கணக்கு பண்ணுவார்கள். ஆனால் இப்போ என்ன ஆகிடுது? பிராக் அவாகாதி பேதாக, அது கூட இப்போ தொலைந்து போய்விட்டது. ஏனென்றால் சூரியன் எங்கே போய் விழுந்தான், சந்திரன் எங்கே போய் விழுந்தான், அதனால் கிழக்கு மேற்கு என்கிறது எங்கே இருந்ததுன்னு தெரியல. எப்படி எது கிழக்கு எது மேற்கு என்றே தெரியவில்லையா, அப்படி இருந்தது. விபக்ஷபண சரபசாக, இப்படி எதிரிகளை ஒழிப்பதற்காக அவன் அந்த பரபரப்பு உண்டாகும்படியாக சிறகுகளை உதறினான் அல்லவா? அதுவும் எத்தனை வாட்டி? இன்னும் பெரிய சிறகுகளை அதிகமாக அப்படி உதறினானா என்று கேட்டால் என்ன பண்ணினான்? த்வித்ராகா, அது 2 தடவை 3 தடவை அவ்வளவுதான் சிறகுகளை அசைத்தானவன். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அண்டஜேந்திரஸ்ய பக்ஷ உக்ஷேபாக, அண்டஜேந்திரன் அதாவது பட்சிகளுக்கெல்லாம் அரசனான அந்த கருடன் அவனுடைய சிறகுகளினுடைய உதறல் இத்தனை காரியத்தை செய்து விட்டது. அப்படிப்பட்ட அந்த சிறகுகளுடைய உதறலானது மே சர்ம நிர்மிமீரன்னு, எனக்கும் கூட க்ஷேமத்தை அருளட்டும். அதாவது அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வருவதற்காக அவன் சென்றபொழுது ஏற்பட்ட போரிலே அந்த சிறகுகளை அவன் அசைக்க, அதனால் கிரகங்களெல்லாம் இடம் மாறி போய்விட்டன, சூரிய சந்திரர்களெல்லாம் இடம் மாறி போய்விட்டன என்றால் எவ்வளவு வேகமாக அந்த காற்று அந்த சிறகுகளிலிருந்து வெளிப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த வேக காற்றுகளை உடைய அந்த கருடாழ்வான் எனக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் அருளட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.